ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். தமிழகம் செல்ல வேண்டாம், இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த செய்திதான் இன்றைய நாளிதழ்களின் பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். கிழக்கு வடமத்திய சப்ரகமு மாகாண சபைகளுக்கான தேர்தல் பிரசார மேடைகள் சூடுபிடித்துள்ளன. அந்தந்த கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமது அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி முயற்சித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் நாம் வழமை போல தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை எடுத்துக்கொள்ளலாம். தமிழகத்திற்கு பயணத்தை தவிர்க்குமாறு இலங்கையர்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை. வெளிவிகார அமைச்சு அறிக்கை. 184 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு செல்கின்ற இலங்கையர்கள் சமீபத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் தமிழகத்திற்கான பயணத்தை தவிர்க்குமாறு இலங்கை பிரஜைகளுக்கு அரசாங்கம் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் வெளிவிகார அமைச்சு நேற்றிரவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகம் செல்கின்ற இலங்கை பிரஜைகளுக்கு மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரையிலும் பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு செல்கின்ற இலங்கையர்கள் சமீபத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டே இந்த பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏனைய மாநிலங்களுக்கு செல்வதில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை. எனினும் சமீப காலங்களில் தமிழ்நாட்டுக்கு சென்ற இலங்கை சுற்றுலா பயணிகள், யாத்திரிகர்கள், விளையாட்டு கலாச்சார துறை சார்ந்தோர், தொழில்முறை பயிற்சிக்காக செல்வோர் என பலதரப்பட்டவர்கள் இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றனர். அதேவேளை இந்த விடயத்தில் இலங்கை பயணிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் இலங்கை அரசாங்கம் கேட்டிருக்கிறது. அச்சுறுத்தல் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த 184 யாத்திரிகர்கள் தஞ்சாவூர் தேவாலயத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இந்த யாத்திரிகர்களின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்திய அரசு மூலம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள இலங்கையைச் சேர்ந்த கால்பந்து வீரர்களை உடனடியாக திருப்பி அனுப்புமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ள நிலையில் இலங்கை இராணுவத்தினருக்கு தமிழகத்தில் பயிற்சி அளிக்கப்படுவது தொடர்பில் தொடர்ச்சியாக கடும் அதிருப்தியினை அவர் வெளியிட்டு வருகிறார். இதேவேளை தமிழகத்தின் திருச்சியில் அமைந்திருக்கும் கலை காவேரி நுண்கலை கல்லூரியில் கலை பரிமாற்ற நிகழ்வில் பங்கேற்றிருந்த இலங்கையைச் சேர்ந்த மாணவர்கள் நிகழ்வின் இடைநடுவில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியேற்றப்பட்டனர். இலங்கையிலிருந்து சென்றிருந்த பாடசாலை மாணவர்களை இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளனர். நாம் தமிழர் இயக்கத்தினரால் நடத்தப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கையை அடுத்து இலங்கை மாணவர்கள் இவ்வாறு வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர முஸ்லிம்களுக்கு மாறாகவோ எதிராகவோ செயற்படும் இவருக்கும் அநீதி இழைக்கும் என்கிறார் சம்பந்தன் என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியை வீரகேசரி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. முஸ்லிம் சமூகத்தினை அரவணைத்து அவர்களின் ஆதரவை பெற்று அவர்களும் திருப்தி அடையக்கூடிய வகையில்தான் எங்களுடைய முடிவுகளை எடுப்போம். முஸ்லிம்களுக்கு மாறாகவோ எதிராகவோ அல்லது அவர்களை பலவீனப்படுத்தும் வகையிலோ நாம் செயற்பட மாட்டோம். நீதியினை கேட்கின்ற நாங்கள் எவரும் அநீதியை இழைக்க முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இரா சம்பந்தன் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் தமிழ் தேசியத்தின் மீதான பற்றுறுதியை வெளிக்காட்ட அனைவரும் வாக்களியுங்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் புத்தர் சிலைகளை நிறுவி இலங்கை தீவை தனி சிங்கள நாடென பறைசாற்ற அரசாங்கம் முயல்கின்றது. எனவே திணிக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண சபை தேர்தலில் கட்டாயமாக சகல தமிழ் மக்களும் வாக்களித்து மாகாண சபையில் போட்டியிடும் சரியான தரப்பினரை தெரிவு செய்து அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் நாம் என்றுமே தமிழ் தேசியத்தையும் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தையும் விரும்புகிறோம் என வலியுறுத்த வேண்டும். இதற்காக தமிழ் தேசியம், தமிழர் சுய நிர்ணயம், வடகிழக்கு இணைப்பு என்பவற்றை வலியுறுத்தி தமிழ் தேசியத்தின் மேலான பற்றுறுதியை வெளிக்காட்டுமாறு தமிழ் மக்களிடம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் சப்ரகமு மாகாண தமிழ் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துங்கள், மலையக தமிழ் சிவில் சமூகம் வேண்டுகோள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சப்ரகமு மாகாணத்தில் தமிழ் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துமாறு மலையக தமிழ் சிவில் சமூகம் பகிரங்க வேண்டுகோள்
வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து மலையக தமிழ் சிவில் சமூகத்தின் சார்பில் 37 புத்திஜீவிகள் ஒன்றிணைந்து விடுத்துள்ள அறிக்கையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலையக தமிழ் மக்கள் குறைந்த அளவு வாக்கு பலத்தை கொண்ட மாவட்டங்களில் பெரும்பான்மை கட்சிகளுக்கு தமது வாக்குகளை அளித்தமையாலும் மலையக தமிழ் கட்சிகள் பிரிந்து செயற்பட்டமையினாலும் கடந்த காலங்களில் மலையக தமிழ் மக்கள் தமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த வரலாற்று ரீதியான படிப்பினையின் பயனாக மலையக சிவில் சமூகம் மலையக தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து போட்டியிடுமாறு கூறியது. மலையக சிவில் சமூகம் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக மலையகத்தின் பிரதான அரசியல் தொழிற்சங்க கட்சிகளான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி ஆகிய அமைப்புகள் சேவல் சின்னத்தில் பொது வேட்பாளர்களை முன்னிறுத்தியுள்ளது. சப்ரகமு மாகாண தமிழ் மக்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை உணர்ந்து இம்மலையக தமிழ் கட்சிகள் இவ்வாறு ஒன்றிணைந்து பொது வேட்பாளர்களை முன்னிறுத்தியுள்ளமையை மலையக சிவில் சமூகம் முழு மனதுடன் வரவேற்றுள்ளது. குறைந்த அளவு தமிழ் வாக்காளர்களை கொண்ட மாவட்டங்களில் மலையக தமிழ் மக்கள் தமது வாக்குகள் பிரிந்து செல்லாத வண்ணம் வாக்களித்தால் மாத்திரமே நடைமுறையில் உள்ள விகிதாசார தேர்தல் முறையின் கீழ் தமது பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவும் புத்திஜீவிகள் ஒன்றிணைந்து விடுத்துள்ள அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் மேலதிகமாக 4928 மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளேற்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு, தேசிய மாவட்ட நிலைகளை 10ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்க பணிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், சர்வதேசத்தை காரணம் காட்டி மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்க ஆளும் கட்சி முயற்சி, ஜேவிபி குற்றச்சாட்டு, அரசுக்கு வாக்களிப்பது விஷப்பாம்புக்கு பாலூட்டுவதை விடவும் ஆபத்தானது என்ற இன்னும் ஒரு செய்தியும் வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேசத்தை காரணம் காட்டி பொதுமக்களின் வாக்குகளை கொள்ளையடிப்பதற்கு ஆளும் கட்சி முயற்சிக்கின்றது. தற்போதைய அரசிற்கு வாக்களிப்பது என்பது விஷப்பாம்பிற்கு பாலூட்டி வளர்ப்பதிலும் ஆபத்தானது என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தோல்வியை மறைக்க அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் இல்லை என்ற போலி பிரசாரங்களை மேற்கொள்கிறது எனவும் ஜேவிபி தெரிவித்துள்ளது. நியாயமான தேர்தல் ஒன்றுக்கான சூழல் 3 மாகாண சபைகளிலும் கிடையாது. எதிர்க்கட்சிகளின் பிரசன்னத்தை கண்டால் போதும், சிவப்பு துணியை கண்டால் எருமையை போன்று ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பாய்கின்றனர். தேர்தல் சட்டங்களை எந்த அளவிற்கு மீற முடியுமோ அதனை தாண்டி செயற்படும் சூழலை ஏற்பட்டுள்ளது. 18வது திருத்தத்தின் பின்னர் தேர்தல் ஆணையாளர் அதிகாரங்கள் வெகுவாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த முறையிலேனும் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று ஜனநாயகத்திற்கு ஒவ்வாத அகோர பிரசாரத்தில் ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அந்த கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஜேவிபியின் தலைமையகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மேற்கண்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய பிரதான செய்தி, අවස්ථාවේ හැටියට ඉතා අගය කළ හැකි යෝජනාවක් වැඩිපුර සිසුන් 4928ක් මෙවර සරසවියට ගන්න ජ්‍යෙෂ්ඨ අධිකරණයේ ප්‍රතිපාදන කොමිසමට நியோக கராய் என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. தற்போதைய நிலைமையின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோசனை. மேலதிகமாக 4928 மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்றுள்ள மாணவர்களுடன் மேலதிகமாக 4928 மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்குள் உள்ளீர்த்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு நேற்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. அதன் பிரகாரம் மாணவர்களின் தேசிய மாவட்ட நிலைகளை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஸ்ரீராணி பண்டாரநாயக்க, நீதியரசர்களான என்ஜி அமரதுங்க, கே ஸ்ரீபவன் ஆகியோர் உள்ளடங்கிய குழுவை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக திவ இன பத்திரிகையின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. வந்தனாவி கிய ஸ்ரீலங்கிக பிரிசகட்ட தமிழ்நாடுவேதி ஹிரிஹர நவத்த தன்வன துரு யன்ன எப்பா ஸ்ரீலங்கா ராஜ்ய கியாய் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. யாத்திரை சென்ற இலங்கையர் சிலருக்கு தமிழ்நாட்டில் இடையூறு, மறு அறிவித்தல் வரை தமிழகம் செல்ல வேண்டாம் என இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. අතුඩන් රජයේ බලය යොදාගෙන මැතිවරණ නීති රීති උල්ලංඝනය කරමින් ආණ්ඩුව ඡන්දේ මංකොල්ල කන්න සූදානම් වෙනවා. ஜேவிபி பிரச்சாரக லேகாம் டில்வின் சில்வா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசாங்கம் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் சட்டங்களை கடுமையாக மீறி வாக்குகளை கொள்ளையிட தயாராகி வருவதாக ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். சரசவிයට මේ වසරේදී අමතර සිසුන්
මිනිසුන් 4228ක් නව දිස්ත්‍රික් සහ සමස්ත ලංකා කුසලතා ලයිස්තුව 10 වෙනිදාට කලින් ශ්‍රේෂ්ඨ அதிகாரனை நியோக கராய் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீபம் வெளிவந்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இம்முறை மேலதிகமாக 4928 மாணவர்கள் மாவட்ட தேசிய மட்ட தரப்படுத்தலை 10ஆம் திகதிக்கு முன்னர் வெளியிடுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீபம் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி குறித்து ஏற்கனவே விரிவாக திவையின பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அதனை தவிர வீரகுல குடா தருவிக்கு பெஹரகின கியை කියන සිද්ධිය නියෝජ්‍යාමිති සරණ ඇතුළු 4කට එරෙහිව நடுவே ගොනුව நீதிபதிட்ட என்ற தலைப்பில் என்னும் செய்தி வெளிவந்துள்ளது. வீரகுல பிரதேசத்தில் சிறுமியை கடத்தி சென்ற சம்பவம் பிரதி அமைச்சர் சரண உள்ளிட்ட 4 எதிரான மனு சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் வராய தெல் நலையா கடிலா பிரிப்பாதுவே வெட நவதி என்ற தலைப்பில் என்னும் செய்தி வெளிவந்துள்ளது. துறைமுகத்தில் எரிபொருள் விநியோகிக்கும் குழாய் பழுது சுத்திகரிப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. துறைமுகத்திலிருந்து களஞ்சிய சாலைக்கு எண்ணெயை எடுத்துச் செல்லும் குழாயில் பழுது ஏற்பட்டுள்ளதால் இதன் திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த திருத்த பணிகளுக்கு சுமார் 3 நாட்கள் தேவைப்படும் எனவும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சப்புகஸ்கந்த எரிபொருள் களஞ்சிய சாலையில் சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி காவிரி ஆணையத்தை கூட்டாதது ஏன் மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்டுவதில் மத்திய அரசு அலட்சிய போக்கை கடைபிடித்து வருவதாக கூறி உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தை விரைவில் நடத்த பிரதமர் அலுவலகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்ச நீதிமன்றமே தேதியை நிர்ணயித்து அறிவிக்கும் நிலை ஏற்படும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். காவிரி நதிநீர் பங்கீட்டு தொடர்பாக தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுவை ஆகிய மாநிலங்களின் முதல்வர்களின் கூட்டத்தை கூட்டுவதில் மத்திய அரசு மெத்தனமாக செயற்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது என நீதிபதிகள் தெரிவித்ததாக இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ரத்து இப்போதைக்கு இல்லை பிரதமர் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை ரத்து செய்யும் நடவடிக்கை இப்போதைக்கு இல்லை என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். பாஜகவின் கோரிக்கையான 142 நிலக்கரி சுரங்கங்களின் ஒதுக்கீட்டை ரத்து செய்யும் நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள முடியாது. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை சந்திக்க தயாராக உள்ளேன் என்று மூத்த அமைச்சர்களிடம் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விஷயத்தில் பாஜக கேட்கும் கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளிக்கத்தான் தயாராக இருப்பதாகவும் அதே சமயம் சுரங்க ஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்யும் எண்ணம் தமக்கு இல்லை எனவும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் சேது திட்ட ஆய்வறிக்கை பதிலளிக்க மத்திய அரசுக்கு அவகாசம் நீடிப்பு என்ற தலைப்பிலும் கூடாங்குளத்தில் மின் உற்பத்தி டிசம்பரில் தொடங்கும் என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும் தினமணி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் இதனை தவிர தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி காவிரி ஆணைய கூட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு மெத்தனமாக செயற்படுவதாக பிரதமர் அலுவலகம் மீது பாய்ச்சல் என்ற பிரதான தலைப்புடன் தின மலர் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.